அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் கஞ்சன் கருப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய சம்பாதிச்சு சம்பாதிச்சு பணம் சேர்த்து சேர்த்து பணத்தை செலவு செய்ய மனசு இல்லாமல் ஒவ்வொரு செலவாக குறைக்க ஆரம்பித்தார். அப்படியே முதல்ல அவர் குறைக்க ஆரம்பித்த செலவு என்னன்னா, எங்கே போகிறதா இருந்தாலும் காரில் போயிட்டு இருந்தவர், இனிமேல் காரில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து நடந்து போய் பஸ் ஏறி போயிட்டு இருந்தார். ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, ஆஹா இவர் பாரு இவ்வளவு வசதி இருந்தும் அடக்கமாக நடந்து போய் பஸ்ஸில் போகிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பெட்ரோல் செலவை குறைச்சி அந்த மாதம் கணக்கு பார்க்கும்போது அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அட இவ்வளவு பணம் மிச்சமா நமக்கு, இந்த செலவை குறைச்ச உடனே இவ்வளவு பணம் சேர்ந்துருச்சே, சரி அடுத்தது என்ன குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது அவர் தினம் ஒரு ட்ரெஸ் போடுவார். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், இனிமேல் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடலாம், அப்போது ட்ரெஸ் வாங்குகிற செலவு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் போட ஆரம்பித்தார். அப்போ என்னாச்சு, ட்ரெஸ்ஸு நிறைய சேர்ந்து போனனால ட்ரெஸ் வாங்குறதையே விட்டுட்டார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேமிப்பை கணக்கு பண்ணி எண்ணி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர். உடனே அடுத்தது என்ன பண்ணுறாரு, சரி இந்த சேமிப்பை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது, சரி அடுத்தது என்னத்தை குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணி அன்னதானம் பண்ணி இந்த மாதிரிலாம் செலவு வரவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு உதவி செஞ்சுக்கிட்டு நல்ல மனசுக்காரு அப்படின்னு சொல்லி பேர் எடுத்துகிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறதில்ல, யாருக்கும் பண உதவி செய்யறதில்ல, எதையுமே கண்டுக்கிறதில்ல, எல்லாத்தையும் காசாக எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவரோட மனைவி, மக்கள், உறவினர், நண்பர்கள், தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாரும் இவரோட மாற்றத்தை கண்டு அதிசயித்தவங்க சில பேர், ஆச்சரியப்பட்டவங்க சில பேர், வருத்தம் அடைந்தவர் சில பேர், கவலை கொண்டவர் சில பேர்னு சில பேர் என்ன பண்ணாங்க, சிரித்து சிரித்து என்னடா ஆச்சு இவருக்கு இப்படி ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவரோட சிந்தனையில் என்ன இருந்தது, எப்படி எதை குறைக்கலாம், எப்படி சிக்கனமாக இருக்கலாம், இன்னும் நம்ம எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்லாம் இதே யோசனையாக இருந்தது. அவரோட மனைவியும் பிள்ளைங்கள்லாம் கூட சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் குறைக்காதீங்க செலவை, எப்பவும் போல் இருங்க, அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க மனைவியும் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை எதையுமே காதில் கேட்டுக்காமல் பணத்தை எண்ணுறதே பொழுதுபோக்காக வச்சு பணத்தை எண்ணி எண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் உழைப்பை மட்டும் குறைக்கவே இல்லை, அவர் நல்லா உழைச்சிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தார். சில நாட்கள் போச்சு, ஒரு வருஷமே ஆகிப்போச்சு. அப்போ அந்த வருஷத்துக்கு உண்டான வரவு செலவை கணவக்க பார்க்கும்போது அந்த சேமிப்பு அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது. அப்படியே அவரோட மனசு சந்தோஷத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிக்குது. ஆஹா நமது சிக்கனத்தால் இவ்வளவு இருப்பு பணமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனைவிக்கிட்ட என்ன சொல்கிறாரு, மளிகை சாமான்லாம் இனிமேல் நீ வாங்காத லிஸ்ட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளவு சாமான்கள் விலையை அதிகமாக உள்ளதெல்லாம் குவான்டிட்டியை குறைச்சி குறைச்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி செலவுகளை குறைக்கிறார். உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க, இது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் செலவை குறைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. எல்லா பொருளையும் அளவுகளை குறைச்சி கம்மியாக வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சிக்கனமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை எண்ணி பார்க்குறாரு. அந்த கணக்கை எண்ணி பார்த்தோன்னா அதுவும் அதிகமான ஒரு சேமிப்பாக அவருக்கு தோணுது. இவர் என்ன பண்ணுறாரு, லிஸ்ட்டை கொடுத்து தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்லி நீ இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடு, வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு போய் கொடு அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, சரி நம்மளே இதை என்னென்னு கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறார். கடைக்கு போய் என்னென்ன சாமான் என்னென்ன விலைன்னு இவருக்கு ஒன்றுமே தெரில. அப்புறமா கடைக்கார்ட்ட போய் ஐயா அந்த எண்ணெய் என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. கடலெண்ணெய் என்ன விலை அப்படின்னு கேட்ட உடனே அவர் கடைக்காரர் விலையை சொன்ன உடனே அடையப்பா இவ்வளோ விலையா அப்படின்னு தம்முன்னு அந்த கொப்பரைக்குள்ளே குதிச்சிட்றாரு. கொப்பரைக்குள்ளே குதித்த உடனே அவர் ட்ரெஸ் பூரா எண்ணெய் ஆயிடுது. அப்புறமா இந்த பக்கம் வராரு, வந்து ஐயா இந்த பருப்பு துவரம் பருப்பு என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு.
துவரம் பருப்போட விலையை கடைக்காரர் சொல்கிறார். அம்மாடி இவ்வளோ விலையா அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே குதிச்சிடுறாரு. உடனே எண்ணெய் மேலே இந்த பருப்பு பூரா ஒட்டிக்குது. உடனே கீழே இறங்கி வந்து என்ன சொல்கிறாரு கடைக்காரர்கிட்ட, ஐயா ஐயா என் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போய் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்து நான் எல்லா மளிகை சாமானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோன்னே அந்த பருப்பெல்லாம் ட்ரெஸ் மேலே ஒட்டி இருந்த பருப்பெல்லாம் தட்டிக்கிட்டு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறாரு. அது ஒரு 2 கிலோ இருக்குது. ஆஹா இவ்வளவு பருப்பா அப்படின்ட்டு உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து புழிஞ்சு அதில் வர எண்ணெய் எடுத்து பார்த்தா அதுவும் ஒரு 2 லிட்டர் வருது. ஆஹா இவ்வளவு எண்ணெய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு, சரி சரி வா இந்த பருப்பு இருக்குது எண்ணெய் இருக்குது எனக்கு வடை சுட்டு கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க மனைவிக்கு ஐயோ என்னடா இவ்வளவு மோசமாயிடுச்சு இவரோட பழக்க வழக்கங்கள்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, போய் காலை உலுக்கி உலுக்கி எழுப்பி எழுப்பி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் உடனே திரு திருன்னு முழிச்சிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. என்னடா இது தூங்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே மனைவி சொல்கிறாங்க, என்னங்க உங்களை நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்கீங்க, வெளியில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்க வந்திருக்காரு, சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே அப்பா என்னது நான் இவ்வளோ நேரம் கண்டது கனவா, நான் தூங்கிட்டேனா, அப்போ நான் கஞ்சன் மாதிரி இருந்ததெல்லாம் கனவா, ஐயோ நல்ல வேலைடா பொழைச்சேன், இல்லாட்டி என் பேர் கஞ்சன் கருப்புசாமின்னு வச்சு எல்லாரும் என்ன கேலி பண்ணியிருப்பாங்க, நல்ல வேலை இது கனவோடு போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு வாசலுக்கு வந்து தன்னோட நண்பனை சந்தித்து பேசுகிறாரு. உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.